தோசை கல்லுடன் போராடுகிறீர்களா? வாழை இலை பக்கத்தில் வைங்க. சாம்பாரில் சிறிது பஜ்ஜி மாவு. டிப்ஸ் எல்லாம் வேற லெவல். சமையல் என்பது வெறும் பசி தீர்க்கும் ஒரு வழி மட்டும் இல்லாமல் சுவை, மனம், ஆரோக்கியம், மன நிறைவு ஆகிய அனைத்தையும் ஒரே நேரத்தில் தரக்கூடிய ஒரு கலவையாகும். பல சமயங்களில் நம்ம வீட்டில் இருக்கும் சாதாரண பொருட்களிலேயே பெரிய ரகசியங்கள் பதிந்து கிடக்கின்றன. அந்த சிறிய ரகசியங்களை நம்ம முன்னோர்கள் பின்பற்றி வந்ததால் தான் அவர்களின் கைப்பக்குவம் இன்றைக்கும் பேசப்படுகின்றது. இன்று அந்த மாதிரி சில சுவாரஸ்யமான குறிப்புகளை பார்ப்போம். முதலில் தோசை கல்லை பற்றி பார்ப்போம். தோசை எடுக்க கல்லு சரியாக வரவில்லை என்றால் எவ்வளவு எரிச்சலாக இருக்கும். அப்போதெல்லாம் சற்றும் சிந்திக்காமல் வாழை இலை கொண்டு கல்லை நன்கு துடைத்து விடுங்கள். அதன் பிறகு எடுக்கப்படும் தோசைகள் தானாகவே சுழன்று கல்லில் இருந்து எளிதாக பிரிந்துவிடும். இதேபோல் தோசை மாவில் உப்பு அதிகமானால் சாப்பிட முடியாமல் போய்விடும். அந்த சமயத்தில் ஒரு கரண்டி ரவையை வறுத்து பாலை ஊற வைத்து மாவோடு சேர்த்தால் உப்பின் கடுமை குறைந்து தோசையின் சுவை வழக்கம் போல இருக்கும். அடுத்ததாக காரக்குழம்பு செய்வது. பலர் வெறும் வெந்தயத்தை மட்டுமே தாளிக்கிறார்கள். ஆனால் அதில் சிறிதளவு துவரம் பருப்பையும் சேர்த்து தாளித்தால் அந்த குழம்பின் வாசனை பக்கத்து வீட்டருகே கவரும் அளவுக்கு மனம் மாறும். அந்த வாசனை மட்டுமில்லாமல் சாப்பிடும் போதும் சுவையை வித்தியாசமாக உணர முடியும். அதேபோல் வற்றல் குழம்பு செய்வதில் இறுதியில் சிறிது எள்ளை வறுத்து பொடியாகி சேர்த்தால் அந்த குழம்பின் சுவையும் வடையும் இரட்டிப்பாகும். ஒரு முறை சாப்பிட்டாலே மீண்டும் மீண்டும் வேண்டி விடுவார்கள். சாம்பாரின் சுவையை எளிதாக மாற்றும் ரகசியம் உண்டு. சில நேரங்களில் எத்தனை மசாலா போட்டாலும் சாம்பார் ருசி குறைவாக இருக்கும். அப்படியானால் பஜ்ஜி மாவை ஒரு கரண்டி தண்ணீரில் கரைத்து சாம்பாரில் சேர்த்தால் போதும். உடனே அந்த சாம்பார் சுவை மாறி மிகவும் ருசியாக மாறிவிடும். இதை ஒரு முறை செய்து பார்த்தாலே இனி சாம்பார் மந்தமாக இருக்கும் பிரச்சனை மறந்து விடுவார்கள். பயணங்களுக்கு எடுத்து செல்லும் உணவு விரைவில் கெட்டுப்போகும் என்பது பொதுவான குறை, குறிப்பாக உருளைக்கிழங்கு மசாலா. ஆனால் உருளைக்கிழங்கை மெலிதாக நறுக்கி எண்ணெயில் பொரித்து அதனுடன் மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து எடுத்து சென்றால் அது எளிதில் கெட்டு போகாது. நீண்ட நேரம் சாப்பிட ஏற்றதாக இருக்கும். இதனால் பயணங்களில் சிக்கலே வராது. சோறு வைக்கும் போது எளிதான ஒரு டிப்ஸும் உள்ளது. சோறு வைக்கும் போது சிறிதளவு எலுமிச்சை தோலை காய்ச்சும் தண்ணீரில் போட்டு சோறு வேக வைத்தால் சோறுக்கு தனி மனமும் சுவையும் வரும். அது மட்டுமல்லாமல் அந்த சோறு கெட்டு போகாமல் நீண்ட நேரம் நல்லபடியாக இருக்கும். அதேபோல் சாதத்தில் சிறிதளவு நெய் விடும்போது வாசமாகவும் ருசியாகவும் இருக்கும். மேலும் புளிக்குழம்பு வைக்கும்போது அதில் ஒரு சிறிய வெல்லம் துண்டை போடுங்கள். புளியின் புளிப்பு சுவையும் மிளகாய் காரமும் சரியாக சமநிலையில் வந்து குழம்பு சுவையானதாக இருக்கும். இதை சாப்பிட்டால் வயிற்றுக்கும் லேசான நிம்மதி கிடைக்கும். அதே போல பருப்பு சாதம் வைக்கும்போது சோற்றில் சிறிதளவு எலுமிச்சை சாறு சேர்த்தால் நீண்ட நேரம் கெடாமலும் ருசியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம சமையலில் சிறிய மாற்றங்கள் செய்தாலே சமைத்த சாப்பாடு அனைவரையும் கவர்ந்துவிடும். சமையலறை ரகசியங்கள் எப்போதும் சின்ன டிப்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவை தரும் சுவை, மனம், ஆரோக்கியம் பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும். இன்றைய டிப்ஸுகளை செய்து பார்த்தால் உங்களின் சமையலுக்கு பாராட்டு மழை பெய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை.